இன்றைக்கி வந்து சிஸாவோட ஃபுட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒன் டே ஃபுல்லாக அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியே செஞ்சு கொடுங்க. நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்குல வந்து பாதி எடுத்துருக்கேன், அதை துருவி வச்சுருக்கேன். அப்புறமா ரவை, அப்புறம் பால், அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நெய் ஊற்றிக்கிங்க. நெய் ரொம்பவுமே நல்லது. அதுவும் மார்னிங் கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும். வெயிட் கெயினே இல்லை, குழந்தைங்க ரொம்ப வெயிட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து அதிகமாக நெய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா ஈஸியாக வெயிட் போடுவாங்க. நெய்யில் ரவை, ஏலக்காய் இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்குங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுருங்க. அது கொஞ்சமாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பால் ஊற்றிடலாம். பால் 1/4 கிளாஸ்னா 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க. இன்னும் கொல கொலன்னு வேணும், உங்கள் குழந்தை கொஞ்சம் தண்ணியாட்ட தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் அளவாக ஊற்றிக்கிங்க. உங்களுக்கே தெரியும், இது கொஞ்சம் வேக வேக ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, தீஞ்சிட வேண்டாம். கொஞ்சம் ஒரு அங்கேயே பக்கத்துலேயே இருந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ரவை கொஞ்சம் நல்லாவே வேகணும், வேகினா தான் சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி அப்படி தான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்புக்காக எது சேர்க்குறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. ஒரு சில பேர் வந்து டேட் சிரப்பு சேர்த்துப்பாங்க, கற்கண்டு சேர்த்துப்பாங்க, அந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு எது கொடுக்குறீங்களோ அதை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கறனால சூப்பராக வெயிட் கெயின் ஆகும். இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ என் பொண்ணு வந்து ரெடியாக இருக்கிறா, அவளுக்கு போய் ஊட்டி விடணும். கொஞ்சம் சூடாகவே கொடுத்தா தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நான் எப்பவுமே கொஞ்சம் சூடாக தான் கொடுப்பேன். அவங்க ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நான் அதை வீடியோ எடுத்து நான் போடல, அப்புறமா தூங்க வச்சுட்டேன். நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. எப்பவுமே இவங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்றதுனால நான் எப்பவுமே லேட்டாக தான் சாப்பிட்றேன். மதியான ஃபுட்டுக்கு ரெடி ஆயாச்சு. இன்றைக்கி வந்து கறி குழம்பு தான் நான் செய்ய போகிறேன். இப்போ 9 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆக போகிறனால நான் பீஃப் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் சிக்கன் செஞ்சு கொடுத்தா அது அவங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருச்சு. நான் பீஃப்லேயும் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தா அதுவும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதனால் நான் இப்போ வந்து பீஃப் தான் செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம் இதை நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. அதுக்கடுத்தது தக்காளி, அதையும் நல்லா வதக்கிட்டு நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் டேஸ்ட் வர்றதுக்காக தான். இதெல்லாம் வந்து நல்லாவே வதக்கிட்டே இருக்கணும். நான் இது கூட உருளைக்கிழங்கு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், அதை வந்து நல்லா வதக்கிக்கிறேன். இது கூட மஞ்சத்தூள், பெப்பர், உப்பு இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நான் கறியை வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக கத்திரிக்கோலில் வச்சு நான் வெட்டினேன். ரொம்ப குட்டி 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 குட்டியாக அந்தளவுக்கு வெட்டி எடுத்துருக்கிறேன் நான். அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். நான் இதையும் போட்டு நல்லாவே வதக்கிக்கிறேன். வேணுங்கிற அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 7-8 விசில் நான் விட்டுக்கிறேன். ஏன்னா இது கறிங்கிறனால வந்து சீக்கிரம் வேகாது. அதுவும் பீஃப் எடுத்துருக்கறனால சீக்கிரம் வேகாது. நீங்கள் சிக்கனில் கூட இதை செய்யலாம். சிக்கன்னா ஒரு 3 விசில் 4 விசில் விட்டால் போதும். நான் பீஃப் எடுத்துருக்கறனால நான் ஒரு 7 விசில் விட்டுக்கிறேன். இது விசில் ஆகிறதுக்குள்ளே இப்போ சிசா எழுந்துச்சிட்டா, அவளை நான் குளிக்க வச்சுட்டேன். குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டா, அடுத்தது மதியான ஃபுட்டுக்கு அவள் ரெடி ஆகிட்டா. இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆகும். கருவேப்பிலை மட்டும் எடுத்துட்டு நம்ம ஒயிட் ரைஸ் கூட நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் ஒயிட் ரைஸ் இந்த மாதிரி கிளாஸில் வச்சு தான் மசிச்சு எடுப்பேன். அப்போ நல்லாவே மசிச்சு வந்துடும். இப்போ என் பொண்ணு நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டா. ஸ்டார்டிங்கில் அப்படி உட்காண்ட்ருப்பா, எண்டில் இப்படி தான் உட்காண்ட்ருப்பா. நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், அவள் பொறுமையாக சாப்பிட முடியும், நான் வெயிட் பண்ணுவேன். அடுத்தது டின்னர் ரெசிபி தான் நான் செய்ய போகிறேன். அவல் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன், 2 ஸ்பூன் ராகி மாவு எடுத்துருக்கிறேன். அவலில் நிறையவே டஸ்ட் இருக்கும், அது 4-5 தடவை நல்லா அலசி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ராகியை நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி முன்னாடியே நம்ம கலக்கி வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து பகுதி ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். அதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் துருவி எடுத்தாலும் ஓகே தான். இன்றைக்கி வந்து அவல் நல்லாவே ஊறிடுச்சு. ராகியை அடுப்பில் வச்சுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து அவலையும் சேர்த்துக்கிறோம், அடுத்தது ஆப்பிளையும் சேர்த்துக்கிறோம். இது சீக்கிரமாக வெந்துடும் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு மூடி வச்சு நான் மூடி விட்டுறேன்.
கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட்டு நல்லா இலக்கி விடுங்க. இந்த மாதிரி ஆகும். நான் ஸ்மாஷ் பண்ணி விட்டேன். இப்போ வந்து இது ராகி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ராகி ஆப்பிள் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்வீட்டுக்காக நம்ம டேட் சிரப்பு, வெல்லம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். அவங்க மாமா இருக்கிறனால பயந்து பயந்து கொஞ்சம் பார்த்துட்ருக்கறா. அவங்களுக்கு இந்த ஃபுட்டு ரொம்பவே பிடிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.